இது நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய்க்கு அவரோட வெறித்தனமான ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அந்த லேடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ்கிட்ட காமிச்சதுமே காவேரி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போ புரியுது எனக்கு எல்லாமே. இது எல்லாமே அந்த பசுபதியோட வேலைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஆள்கிட்ட ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு காப்பி போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா. இந்த டாக்குமெண்ட் முதலாவது என் அப்பாட்ட கூட இருந்தது கிடையாது. எங்கள் கொடைக்கானல் வீட்டில் தான் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு எப்படி அந்த காப்பி கிடைக்கும்? அதை உங்ககிட்ட கொடுத்தாரா? இது எல்லாமே பக்கா நாடகம். என்ன விஜய், இப்போவாது உங்களுக்கு புரியுதா இதுக்கு பின்னாடியெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்ட் காவேரி, நானும் அதவே தான் யோசிச்சுட்ருக்கேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த பசுபதி மட்டும்தான். சார், நீங்கள் பசுபதியை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, என்னங்க நீங்கள் எனக்கு சொல்லி தான் நான் எல்லா வேலையும் செல்லுமா? ஏற்கனவே நான் பசுபதிக்கு கால் பண்ணி வர சொல்லாச்சு. ஏன்னா இந்த லேடிக்கும் பசுபதிக்கும் ஆல்ரெடி கான்டாக்ட் இருக்காமா. இந்த லேடி உங்கள் சந்தானம் கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்துறதுக்கான ஒரே சாட்சி தமிழ்நாட்டில்னு பார்த்தா அவர் மட்டும்தான் இருக்கார். ஏன்னா பசுபதி கிட்ட தான் நிறைய தடவை இந்த லேடியும் பேசியிருக்காங்க. அவரை கூப்பிட்டு விசாரிச்சா இது உண்மையாக பொய்யாங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய், என்ன சார் யாரைக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், நீங்கள் என்கொயரி பண்ணுறது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரியே தெரில. இது எல்லாமே ஏற்கனவே பிளான்டு மாதிரி தெரியுது. உங்களையும் பிளான் பண்ணி தான் இவங்க வர சொல்லியிருக்காங்க போல இருக்குது. நாங்கள் தேவையில்லாமல் உங்களை அழைச்சது தப்பாக போச்சு. பேசாமல் நிவின், நம்ம சென்னை போலீஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஐஜிபி ஒருத்தர் இருக்காரு. நான் அவருக்கு மூலியமாக இதை இன்கொயரி பண்ண சொல்லி மூவ் பண்ண சொல்கிறேன்னு சொல்ல, என்னப்பா சென்னையிலேருந்து இங்கே ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்காத. எங்கேருந்து யார் வந்தாலும் கொடைக்கானலில் நான் தான் பெரிய ஆள். எல்லா கேஸும் எங்கிட்ட தான் வரும். நீ என்ன சென்னை துபாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டுட்ருக்க. போலீஸ்கிட்டேயே உன் வாயை காமிக்கிறியா? நான் நினச்சேன்னா என்ன வேணுனாலும் பண்ணுவேன். இந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிவின், விஜய் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. தயவு செய்து அந்த ஆள்கிட்ட வாயை விட்டுறாதீங்க. அவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். ஏற்கனவே 2-3 தடவை நம்மளுக்கும் அந்த ஆளுக்கும் நிறைய பிரச்சனை பசுபதியை அந்த ஆளையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அளவுக்குலாம் போயிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் வாய் விட வேணாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நிவின் விஜயை கண்ட்ரோல் பண்ணுவார். உடனே சாரதா, ஏன் சார் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? எங்கள் குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் எங்கள் வீட்டுக்காரை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இந்த பசுபதிக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறதுன்னு முதல் கொண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா சொத்து பிரச்சனை ஏற்கனவே பசுபதி என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் பண விஷயத்தில் ஏமாத்தினது என் புள்ள காவேரி தானே. இந்த வீட்டை கூட அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றினா. இது எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திரும்பி பசுபதி இதுக்குள்ளே கூப்பிட்டு விட்டு நுழைக்கிறீங்கன்னா இதுக்கு பின்னாடி அர்த்தம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் யார் என்ன பண்ணாலும் சரி, நான் எங்கே வேணுனாலும் போவேன். நான் ஹைகோர்ட் வரைக்கும் வேணுனாலும் போவேன். இந்த சொத்துக்கிட்டெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் பிள்ளைங்க கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் என் புருஷன் மேலே விழுந்த பழியை நான் கண்டிப்பாக துடைக்காமல் விடவே மாட்டேன். என் புருஷன் எப்பேற்பட்டவர்னு எனக்கு தெரியும். நீங்கள் கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக சாரதா சவுண்டு கொடுக்க, உடனே சார் இவங்களெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். என்ன சார் இப்படிலாம் பேசுகிறாங்க? இவங்க பிளாக்மெயில் பண்ணுறது, இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வயசு பிள்ளையை வேறு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ்காரங்க சாரதாவை பற்றி கேட்பாங்க, ஏமா அந்த பொம்பளை தான் பொய் சொல்லுது நாடகம் ஆடுதுன்னு சொல்கிறேன். அந்த பொண்ணை பாருமா, வயசு பிள்ளை கூட தான் இப்படி கிளம்பி வருமா? அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு எதுவும் தப்பாக தோணலை. அவங்க அம்மா கூட சொல்லி நான் ஒரு விதத்தில் ஒத்துக்கிறேன். இந்த பையனையும் இந்த பொண்ணையும் பார்க்கும்போது, அதுவும் அந்த வயசு பொண்ணை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குது. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஏங்குற மாதிரி தான் இருக்குது. அப்பாக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. பாவமாக அவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்துடுங்களேன். இதில் என்ன இருக்குது? நம்ம இதை நோண்டி நோண்டி விசாரிக்கிறதுக்கு பதிலாக கமுக்கமாக காது வச்ச மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே முடிச்சுக்கோங்கன்னு சொல்ல, சி வாயை மூடுங்க. உங்ககிட்ட போய் நாங்கள் நியாயம் கேட்டோம் பாருங்கள், எங்களை சிறுப்பால் அடிக்கணும். என் புருஷன் மேலே தப்பே கிடையாது. என் புருஷனுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. இவங்கெல்லாம் நாடக கும்பல்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ பங்கு கொடுக்க சொல்கிறீங்களா? பேசாமல் போயிருங்க, என் வாயை கிளறாதீங்கன்னு சொல்ல, உடனே காவேரி, அம்மா தயவு செய்து சும்மா இருமா. பப்ளிக் பிளேஸில் வச்சு போலீஸ்லாம் இப்படி பேசக்கூடாது. தயவு செய்து கொஞ்சம் அமைதியாரு, நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக பசுபதி உள்ளே வந்துடுவான். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா திருப்பி தான் பஞ்சாயத்து கிளப்பிட்டீங்கல்ல. ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா கண்டிப்பாக பசுபதி வந்துடுறாரு. எப்படி தான் வராரோ தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸும் பசுபதி ரொம்ப நக்கல் பண்ணி கேஷுவலாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆவார். விஜய் ஒரு முறைப்பார் பசுபதியை பார்த்து, இவன் எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறான்? சார் என்ன சார் இது, என்ன எதுக்காக கூப்பிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அந்த லேடி போய் பசுபதி கிட்டே பேசுவாங்க. அண்ணா உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் சந்தானத்து கூட இருந்தவங்க, சந்தானத்தோட 2வது மனைவி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீயாம்மா, கேள்விப்பட்டேன். கத்தார்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, அது முக தேனியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சொல்லுமா, நல்லா இருக்கியா? குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? அப்போ பேசினது இல்லையா? சந்தானம் இறக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினது. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷமாக பேசவே இல்லை. பரவாயில்லையா, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக
காவேரி குடும்பத்தை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவார். உடனே அந்த லேடி, எங்கண்ணே அவர் போனதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. அவர் இறந்துட்டாருங்கிறது கூட எங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. எதுவுமே தெரியாமல் இப்போ கடைசியில் இந்த வீட்டை விற்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் கத்தார்லேருந்து ஓடி வந்திருக்கோம். அவர் போனதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப மோசமான நிலைமை ஆகிப்போச்சு. அவரேன்னு சொல்லிட்டு உலகமேன்னு சொல்லி நாங்கள் 3 பேர் இருந்தோம். இப்போ கடைசியில் நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோன்னா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ எனக்கும் கேட்குறதுக்கு கஷ்டமாக தாம்மா இருக்குது, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா வந்து பசுபதிக்கிட்ட, ஏன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, உடம்பெல்லாம் கூசல, என் புருஷனை பற்றி தப்பாக ஒரு கும்பலை கிளப்பி விட்டது இல்லாமல் இங்கே வந்து நாடகம் போட்டுட்ருக்கியா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ சாரதா ஏம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்கிற, நான் ஒரு அண்ணனா சொல்கிறேன், இங்கே வா கொஞ்சம் ஓரமாக வா அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து சாரதாவை கூட்டிகிட்டு போவாங்க. பின்னாடியே விஜய், நிவின், காவேரி, கங்கா, யமுனா எல்லாருமே போவாங்க. இங்கே பாரு சாரதா, நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேட்டுக்கோ. இதுக்கு மேலே வந்து நான் போய் சொல்கிறேன், நான் தான் வந்து நாடகம் ஆடுறேன், உங்கள் குடும்பத்தை வந்து பழிவாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது இதையும் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்காத. உன்னை ஏற்றி விட்றதுக்கு வேறு பின்னாடியே 2-3 பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் காதில் வாங்காமல் நான் சொல்கிறத கவனமாக கேளு. நம்ம சந்தானத்துக்கும் இந்த பொம்பளைக்கும் வந்து ஆல்ரெடி வந்து தொடர்பு இருந்துச்சு. அந்த 2 பசங்களுமே குழந்தைங்களுமே வந்து சந்தானத்தோட மகனும் மகளும் தான். இது எனக்கு ஏற்கனவே தெரியும். கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து சந்தானத்துக்கு வந்து இந்த பொம்பளை கூட தொடர்புக்கு நானுமே வந்துட்டு ஒரு 4-5 தடவை இவங்க கிட்ட பேசியிருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு தப்பாக தெரியல. பாவம் அவனும் வந்து அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் குடும்பத்துக்காக. அவன் இங்கே வரவும் முடிகிறதில்ல. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டி வந்தான். அதுவும் போக அவன் இடையில வராமல் இருந்தான் இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம கங்கா பிறந்த டைமில் 4 வருஷமாக வராமல் இருந்தான். இந்த லேடினால தான் வந்து அவன் 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக நல்லபடியாக வந்து இவங்க கத்தாரில் இருந்தாங்க. இந்த விஷயம் என்ன தவிர யாருக்குமே தெரியாது. நானே இவங்கக்கிட்ட கொஞ்சம் தடவை தான் பேசியிருக்கேன். ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்கனால தான் சந்தானத்துக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சீ வாய மூடு, நீ பண்ணுற ட்ராமாவெல்லாம் வந்து நீ வேறு ஆங்கிளில் சொன்னேன்னா அதெல்லாம் நான் கேட்டுக்கோமா. இங்கே பாருடா, இதுக்கு மேலே எங்கள் அப்பா கேவலமாக பேசணும்னு நினச்சேன், அசிங்கமாக பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காவேரி எகிரிட்டு போவாங்க. உடனே விஜயும் நிவினும், யோ என்னையா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து இங்கே எங்களுக்கு நியாயம் சொல்லிட்டு இருக்கியா? உன்னை யார் முதல்ல இங்கே கூப்பிட்டது? உன்னை சாட்சிக்கு நாங்கள் கூப்பிட்டோமா? நீ எப்பேற்பட்ட சாட்சி சொல்வேன்னு எங்களுக்கு தெரியாதா? இதை எதுவாக இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பசுபதிக்கிட்ட சொல்லிவிட்டு விஜய் அந்த போலீஸ்கார்கிட்ட போய் சொல்லுவார், சார் இங்கே நடக்கிறது எதுவுமே எங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணலை. இந்த என்கொயரியில் எங்களுக்கு தேவையும் கிடையாது. நாங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் டைரெக்டாக பார்த்துக்குறோம், கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ் சொல்லுவார், சரிப்பா உங்கள் இஷ்டம், நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறதா இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஆனால் அது வரைக்கும் இந்த வீட்டை விற்கக்கூடாது. இந்த வீடு வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது, யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது. இந்த 2 பொண்டாட்டி பிரச்சனை வந்து முடிகிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி, இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாது, இந்த வீட்டில் உரிமை கொண்டாடக்கூடாது, எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இங்கே பாருங்கள் சார், 2 பொண்டாட்டி அப்படி இப்படின்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. இந்த செகண்ட் வரைக்கும் இந்த வீட்டில் நாங்கள் தான் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி தம்பி இந்த செகண்ட் வரைக்கும் இருந்திருக்கீங்க, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க போது போலீஸாக வந்து நான் இந்த மாதிரி ஆக்ஷன் தான் எடுக்க முடியும். இது நீங்கள் உள்ளூர்காரங்களாக இருக்கிறனால வாயில் சொல்லிகிட்டு இருக்கேன், கேட்டுட்டு நீங்களே வந்து டீசெண்டாக போய்க்கோங்க, இல்லைனா சீல் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா பயங்கரமாக தலையாக அடிச்சுட்டு அழுவாங்க. கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? என் சொந்த வீட்டில் என் வீட்டுக்கார வந்து ரத்தத்தையும் உழைப்பையும் சிந்தி சம்பாரித்த வீட்டில் நாங்களே இருக்கக்கூடாது, வெளியில் போகணும், சீல் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடிக்கிட்ட பாஞ்சிட்டு போவாங்க. ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொம்பளை, அவனுக்கு வெட்கமாக இல்லை, கொஞ்சம் கூட உடம்பு கூசலை, இப்படி அடுத்தவன் சொத்துக்காக அடுத்தவன் பணத்துக்காக இப்படி ஆள் ரெடி பண்ணி வயசு பையனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே நாடகம் போட்டுட்ருக்கியே, நீ உன் உடம்புல நல்ல ரத்தம் தான் ஓடுதா? நீ எப்பேற்பட்ட பொம்பளடி? அது போக இப்படி ஒரு கேவலமான பழியை வந்து என் புருஷன் மேலே போட்டுட்டு சொத்து வேற வேணும்னு கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கம்மா, இங்கே தேவையில்லாமல் நியூசன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, பப்ளிக்கெலாம் நிறைய பேர் கூட்டிகிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க, இதுக்கு மேலே இதை வளர விட வேண்டாம். விஜய் சார் நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு, உங்கள் மாமியாரை தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் இங்கே வராமல் இருங்க, கோர்ட்டில் கேஸ் போகட்டும், அங்கே என்ன முடிவாகுதோ அதுக்கு அது மேற்கொண்டு ஃபர்தராக என்னங்கிறது பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வேறு வழி இல்லாமல் விஜயும் நிவினும் சரின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா பயங்கரமாக அழுவாங்க. இது நம்மளுக்கு என்ன இப்படி ஒரு கேவலமான நிலைமை வந்துருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி மட்டும்தான், இவன் பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க திரும்ப இதவே பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை தங்கச்சி அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்ல,
சி நீ கிளம்பு இங்கேருந்து, உன் முகத்தை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. நீ எந்த லெவலுக்கு வேணுனாலும் போவ, எவ்வளோ கீழ்த்தரமாக தரங்கிட்டு போய் கூட பேசுவ பண்ணுவேன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. நீ எல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு உன் பொண்ணை கூட அப்படின்ற மாதிரி சாரதா வாயில் எடுப்பாங்க. அப்படியே வாயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சி ஆல்ரெடி உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிச்சவன் தானே, எங்களை பழி வாங்குறதுக்காக உன் பொண்ணையே வந்துட்டு ஒரு விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த வாழ்க்கையவே வந்து பழி கொடுத்தவன் தானே, நீ என்ன வேணுனாலும் பண்ணுவேன், மற்றவங்க வாழ்க்கையை பற்றி உனக்கு என்ன கவலை, உன் பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சவனின்னு சொல்லிட்டு, சாரதா நீங்கள் முதல்ல நிற்காத, வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்லு. நான் வெளியில் போகிறது இருக்கட்டும், நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியில் போவோமா, ஏன்னா நீங்கள் எப்படி எனக்கு தங்கச்சியோ அதே மாதிரி தான் அந்த தங்கச்சியும். சந்தானத்து கூட 25 வருஷமாக குடும்பம் நடத்தி ஒரு உதவி கேட்டு கத்தார்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து நான் தான் எல்லாமேன்ற மாதிரி நம்பியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி நான் மட்டும்தான். நான் கோர்ட்டில் போய் சாட்சி சொன்னால் மட்டும்தான் என் தங்கச்சிக்கு எல்லாமே கிடைக்கும். நீ எப்படி வந்து 4 பிள்ளைங்களை பற்றியோ அதே மாதிரி தானே அந்த பொண்ணும். நீ ஏமா அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிற? ஏ காவேரி, நீ தான் ரொம்ப நல்லவங்களாச்சே, அடுத்தவங்களை பற்றி ரொம்ப யோசிப்ப, அடுத்தவங்களுக்காக என்ன உதவி வேணும்னாலும் பண்ணுவேன், அடுத்தவங்களோட சூழ்நிலையில் ரொம்ப புரிஞ்சுக்கவே இல்லை, இதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவேரி சொல்லுவாங்க, இங்கே பாருடா, உன்ன மாதிரி கேவலமான ஆள் நாங்கள் கிடையாது. பணம் மட்டுமே கேட்டு வந்திருந்தாங்கன்னா கூட நாங்கள் தூக்கி வீசிட்டு போயிருந்திருப்போம். ஆனால் பணம் கேட்குறதும் பத்தாதுன்னு எங்கள் அப்பா மேலே இப்படி ஒரு கேவலமான பழியை போட்டிருக்காங்கல்ல, அந்த பழியை முதல்ல நாங்கள் நிரூபிக்கணும். எங்களுக்கு சொத்து, இந்த தோட்டமோ வீடோ அடுத்ததெல்லாம் 2வது பட்சம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீங்கள் அப்படி வரீங்களா, சரி 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 இருக்கட்டும், உங்கள் புருஷர் தான் உங்கள் கூட இருக்காருல்ல, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு, நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ அது போக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு வேறு கேள்விப்பட்டேன், நல்லபடியாக இருக்கியா, குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, சி வாயை மூடிட்டு போயா நீ அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியில் போய் நின்றுட்டு திரும்பி அந்த வீட்டை பார்ப்பாங்க. எப்படிலாம் இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கோம், என் புருஷன் கூட நான் எப்படிலாம் இருந்திருக்கேன். சாரதா வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நினச்சி பார்ப்பாங்க. சந்தானதும் அவங்களும் இருந்தது, பேசினது, பிடிச்சது, சிரிச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுவாங்க. எப்படினாலும் என் புருஷன் மேலே போட்ட பழியை நான் நிரூபிக்காமல் விட மாட்டேன், இந்த வீட்டுக்கு இதே மாதிரி குடும்பத்தோடு நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்ற மாதிரி சாரதா மனசில் நினச்சிட்டு வெளியில் போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் ஓடி வந்து, நான் எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டேன், இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன், வாங்க விஜய் போகலான்னு சொல்லிட்டு காரில் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போவாங்க. 2 காரும் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு விஜய் சொல்லுவார், எல்லாரும் தயவு செய்து அதை பற்றியே பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க, என்ன ஏதுங்கிறத நான் ஃபர்தராக பேசிக்கிறேன், அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். காவேரி தயவு செய்து அத்தையும் பாட்டியும் சமாதானப்படுத்து, அவங்கள திரும்ப திரும்ப இதவே யோசிக்க விடாத, வேறு ஏதாவது பேசுங்க, முதல்ல வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம், காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை, பாவம் அவங்களே ஃபஸ்ட்டு கவனிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா, இல்லை தம்பி நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போதைக்கு நான் தைரியமாக இருக்கணும், நான் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் என் புருஷனோட பழியை வந்து நான் இல்லைங்கிறத நிரூபிக்க முடியும். முதல்ல வந்து காவேரிக்கும் கங்காவுக்கும் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுங்க, பாவம் அவங்க தான் காலையிலேருந்து இவ்வளோ அலைச்சலில் இருக்காங்க, வயிற்றுப்புள்ள தாச்சிங்க, அத்தை நீங்களும் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக போல்டாக போவாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே அழுக வந்துடும். விஜய்க்கும் நிவின்க்குமே கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ஆகிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து அந்த லேடி அவங்க 2 பிள்ளைங்களையும் வந்துட்டு அவர் காரில் கூட்டிகிட்டு போகிறத வந்து விஜய் பார்த்துருவார். விஜய் இங்கே பாருங்கள், பசுபதியோட கார் போகுது, பின்னாடியே அவங்க 3 பேர் உட்காந்துட்டு போகிறாங்க பாருங்க நிவின் சொல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு அதை நோட் பண்ணிடுவாங்க. இப்போ புரியுதா, இந்த ஆளோட செட்டப் தான் எல்லாமே, இந்த லேடியும் இந்த 2 பிள்ளைங்களையும் வர வச்சது இந்த பசுபதியாக தான் இருப்பான். ஆனால் வந்து இதனால் இவனுக்கு என்ன யூஸு, எப்படினாலும் நம்ம கோர்ட்டில் அது உண்மை இல்லைன்றதை நிரூபிக்க போகிறோம், அப்புறம் என்ன இவனுக்கு பிரச்சனை, ஏன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறான் அப்படின்ன மாதிரி நிவின் கேட்க, உடனே காவேரி சொல்லுவாங்க, அவன் ஜெயிக்கிறானா தோக்குறாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது நிவின், அவனுக்கு வந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும், நம்ம குடும்பத்தை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கணும், நம்ம எல்லாரும் இப்படி அழுகணும், அதுதான் அவனுக்கு தேவை. நம்ம இப்போ எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து கதறி கதறி அழுதோல்ல, நம்ம அப்பா மேலே பழி போட்டுட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலப்பட்டு ஊருக்காரங்க முன்னாடி நிற்கிறோம்ல, அவனுக்கு அதுவே போதும், கடைசியில் அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானாங்கிறது கூட முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எக்ஸாக்ட்லி காவேரி, அதை தான் அவன் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிகிட்ருக்கான். அவன் ஒரு விஷயத்தில் வந்து இறங்கிட்டான்னா அதில் அவன் ஜெயிக்கிறானான்லாம் பார்க்குறது கிடையாது, நம்மளை எவ்வளோ நாளைக்கு அந்த டென்ஷன்லேயே வச்சுருக்கான், நம்மளுக்கு எத்தனை தூரம் வந்து அவன் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறான், நம்ம அதில் ரொம்ப வந்து நிம்மதி இல்லாமல் நம்ம குடும்பம் இருக்கோங்கிறது தான் மேட்ரே. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இதை பற்றி யாரும் இனிமேல் யோசிக்கக்கூடாது, இதுக்கான முடிவு கூடிய சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் யாருமே பயப்படக்கூடாது, யாருமே கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் நிவின் 2 பேருமே தனியாக வருவாங்க. நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்லுவார், ஆனால் விஜய் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா
பார்த்தா மார்ஃபிங் பண்ண மாதிரியே இல்லை, ரியல் ஃபோட்டோஸ் மாதிரி தான் இருக்குது. எந்த எடிட்டிங் பண்ண மாதிரியும் தெரியல. எக்ஸாக்டாக ஆர்கானிக்காக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் நானும் இருக்கேன். இருந்தாலும் அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இல்லை, முன்னாடியே அப்பா சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலிக்காக கத்தார் போய் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவரை சந்தேகப்படவும் என்னால் முடியல. பட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரியல் ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது. எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது விஜய் அப்படின்ன மாதிரி நிவின் சொல்ல, அதுதான் நிவின் எனக்கும் புரியல. அந்த பொண்ணு, அந்த பையன், அந்த அம்மா பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்தா ரொம்ப நேச்சுரலாக பேசுகிறாங்க. ஆக்டிங் பண்ணுற மாதிரியோ இல்லை பொய் சொல்கிற மாதிரியோ ஒரு விதத்தில் கூட கண்டே பிடிக்க முடியல. அவ்வளோ நேச்சுரலாக பேசுகிறாங்க. எனக்கு அந்த டவுட்டு தான் இருக்குது. ஆனால் இவரை பற்றி, காவேரியோட அப்பாவை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சுத்தமாக தெரியாது. நான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுங்கிறது ஃபர்தராக யோசிக்க முடியும். முதல்ல இது பொய்யா உண்மையாங்கிறது கண்டுபிடிச்சி நம்ம சொன்னால் மட்டும்தான் அத்தை கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது. ஏன் தான் இப்படி ப்ரெக்னென்சி டைமில் மாறி மாறி ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸாக வருதோ தெரியல. முதல்ல இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் நிவின் கிட்ட சொல்லுவார்.